ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன். இன்னைக்கு சண்டே அதுவுமே எப்பயும் லாங் ரன் போகிறது. இன்றைக்கி என்ன சம்பவம் அப்படின்னா, லாங் ரன்னில் என்னடா புதுசாக என்னடா எப்போ பார்த்தாலும் ஓடுற, வீடியோ எடுத்து போடுற, அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, நல்லா ஒரு சில ஆள்லாம் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது எப்படி அப்படின்னா, முதல்ல 6 பேஸில் 21 கிலோமீட்டர் ஓடினேன். அப்புறம் 5:50, 5:30, 5:15 அப்படின்ட்டு 16 வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 பேஸ்லேயே அந்த ஹார்ட் ரேட்டுக்குள்ளேயே, அதாவது 170 ஹார்ட் ரேட்டுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணி ஓடுறது. டைம் மட்டும் கிடையாது, நம்ம ட்ரைனிங்கையும் அந்த ஹார்ட் ரேட்டில் மெயின்டைன் பண்ணணும். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அதையும் சேர்த்துக்கறணும் உள்ள, அந்த ஒர்க் அவுட்டோட சேர்த்து. அந்த வகையில் இன்றைக்கி வந்து 21 கிலோமீட்டரை 145, அதாவது 1.45 ஹவர்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். ஹார்ட் ரேட்டையும் பேலன்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் இருக்கிற ஸ்பெஷலு. இன்றைக்கி யூஸ் பண்ணுற காஸ்டியூம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெர்ஃபார்ம் எக்ஸ்ட்ரா ஸ்லீவ். இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5-6 செட்டு வாங்கினேன். அதையே தான் சஃபல் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். கோரஸ் ஸ்பேஸ் 3 வாட்ச் அமேசானில் வாங்கினேன். இஎம்ஐ இன்னும் கட்டிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அயனா ஸ்லீவு, இது ஊட்டியில் ஒரு 200 வாங்கினேன். இந்த இது வந்து ஷார்ட்ஸ் கம்மியாக போடுறது எதுக்குன்னா, காலை நல்லா ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சு ஓடலாம். அதுக்காக கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறதுக்காக. உண்மையிலே இது யூஸாக இருக்கும். பெரிய ட்ரௌசர் போடுறது ஓகே, அது பேஸ் கம்மியாக ஓடும்போது அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் பேஸ் கூட போகும்போது கொஞ்சம் தொடை பெருசாக இருக்கிற ஆள், கம்ஃபர்டபுள் இல்லாத ஆள்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும், கான்ஃபிடென்ட் கொடுக்குது. ஏன்னா அது போக ஷூ வந்து ஃபஸ்ட் காப்பி ஷூ நம்ம ஊட்டிக்கார்ட்ட வாங்கினது. எல்டிஎன் மாடல், அதாவது நியூ பேலன்ஸில் எல்டிஎன் மாடல் 1080 அந்த மாடலு. எனக்கு ஷூ சைஸ் வந்து 27 சென்டிமீட்ரு. இப்போ வாங்கியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 27.5 சென்டிமீட்ரு. ஓரளவுக்கு அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு மாடல்லையும் ஒரு 0.5 சென்டிமீட்டர்ஸ் வந்து, இப்போ அடிடாஸில் பார்த்தீங்க அப்படின்னா 0.5 எனக்கு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நைக்கில் பார்த்தீங்கன்னா 0.5 கரெக்டாக போட்டால் தான் செட் ஆகும். இது வந்து 0.5 எக்ஸ்ட்ரா போட்டோம்னா இதுவும் நல்லா செட் ஆகுது இந்த மாடலில். ஸோ ஒன்றும் நம்ம ஒரு மாடலையும் வாங்கி அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணி அதில் செலவு பண்ணி ஒரு 5000 10,000 இழந்து தான் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். சரியா? யாருக்கும் வந்து இதுதான் பெர்ஃபெக்ட் ஷூ அப்படின்னு சொல்லிட முடியாது. அதாவது சைஸை மித்தபடி யூசேஜை சொல்லலாம். இந்த ஷூவை வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம், ரேஸுக்கு யூஸ் பண்ணலாம், டெம்போக்கு யூஸ் பண்ணலாம், ஈஸி ரன்னுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லலாமே தவிர, சைஸ் வந்து ஃபிட்டிங் வந்து நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்காக ஷூவில் வந்து எனக்கு வந்து ஏசிஸ் மாடலில் குறை இருக்குது, நியூ பேலன்ஸில் குறை இருக்குது, அடிடாஸில் குறை இருக்குன்னு கிடையாது. சைஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்குது. சரியா? போமா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து டிசிஎஸ் போனப்போ அந்த ஹைட்ரேட்டிங்க்கு, அந்த சாஃபிங்க்கு தடவுறதுக்கு கொடுத்தாங்க அந்த லோஷனு. எப்பயும் தேங்காய் தானடா தடவி, நீங்கள் என்னடா புதுசாக இதெல்லாம் தடவுறீங்கன்னா, இதை கொடுத்தாங்க, அதனால் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை எடுத்து இப்போ அப்ளை பண்ணிவிட்டு இதை போக வேண்டியது தான். ஏன்னா மறந்துட்டேன், பேக்கில் எப்போயுமே கிடக்கும், எப்போயாச்சும் தான் யூஸ் பண்ணுறது. ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ போகிறதுக்கு முன்னாடி வெளியூரில் தான் எப்பயும் போய் ஓடுறது, இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸு. இந்த தடவை வந்து உள்ளுக்குள்ளே ஓடுவோம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு புது முயற்சி டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஹைட்ரேட்டிங்காக இருக்கிறதுக்கு வாட்டர் பாட்டில் வைக்கணும். இப்போ லாங் டிஸ்டன்ஸ் போனேன் அப்படின்னா தண்ணி கிடைக்காது. நான் அது கம்ஃபர்டபுள் பேஸில் ஓடினேன்னா தண்ணி இல்லாமல் ஓடிடுவேன். இப்போ வந்து 5லேயே ஓடணும் அப்படின்னு டார்கெட் வச்சிட்டேன்னா, அதில் ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்தாகி பாதிலேயே நின்றுட்டோம்னா எனக்கு அதுக்கு ஒரு 2 நாளைக்கு அது வேறு மன உளைச்சலாக இருக்கும். அதனால தான் வந்து இதுக்குள்ளேயே ஓடுறது. இப்போ தண்ணி பாட்டில் இங்கே வச்சிடுறது. இப்போ வண்டி இருக்குது, ரைட்டு, பேக்கில் வந்து ஒரு ஃபோன் இருக்குது. இதை பார்த்துக்கிறது தான் இப்போ பெரிய இது. இப்போ ஸ்டாண்டு, இப்போ கையில் வேறு ஃபோன் வச்சுட்டு நான் ஓடணும், உள்ளே வச்சுட்டு ஓட முடியாது. அதுதான் கொஞ்சம் சிரமம் இதில். வாட்டர் பாட்டில் அப்படி லைட்டாக திறந்த மாதிரி, ஐயோ தண்ணி சுடுது, டைட் பண்ணி இப்படி வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அப்படியே ஓட ஆரம்பிச்சிடலாம்.
பேச்சாடா பேசுனேன் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி 8 மணி ஆயிடுச்சு. வந்து ரீல்ஸுக்கு தேவையான ரீல்ஸ் எடுத்துகிட்டு இப்போ வந்து ஓடினது வந்து எக்ஸாக்டாக 21, அதாவது ஹாஃப் ஓடிட்டேன், ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஆனால் நான் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ண பேஸ் வந்து 5 பேஸு போகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்ல. ஓடினது வந்து 540 பேஸு ஆவரேஜ் பேஸ் இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் வரையும் தான் வந்து 5 பேஸ் என்னால் 5 பேஸ் தொட்டு தான் ஓடினேன். 5க்கு எக்ஸாக்டாக ஓட முடியல. அதுக்கப்புறம் வந்து 5:15 5:20 ஆச்சு. அப்புறம் ஒரு இந்த பார்க்குறேன் 11 கிலோமீட்டர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 அதுக்கு மேலே போயிட்டு அப்புறம் 17 கிலோமீட்டர்லேருந்து 5:53 அப்புறம் 5:54 வரையும் ஆவரேஜாக வந்து லாஸ்ட்டாக 5:40 ஆவரேஜ் பேஸ் வந்துருக்கு. இதுக்கு உண்டான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஸ்லீப் சைக்கிள் இன்றைக்கி எவ்வளோ கேவலமாக இருந்தது அப்படின்னா 5 மணி நேரம் அவ்வளோதான் தூங்குனது. அதில் டீப் ஸ்லீப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் 10 நிமிஷம் காட்டுது. மொத்தமாக 5 மணி நேரம். ஏன்னா ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி நான் வந்து நேற்று ஒரு கண்டென்ட் ஒன்று போட்டிருந்தேன்னா அது எப்படி அப்படின்னா இந்த ஒரு ரீல்ஸ் ஒன்று பாருங்கள். ரெண்டு பேர் ஒரு மேரீடும் அன்மேரீடு பர்சன் பேசிக்கிற மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிற மாதிரி இருக்கும். அதை கண்டென்ட்டாக போட்டு அதே மாதிரி அடுத்துன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படி தூக்கம் வரல. இப்போ வந்து 5 பேஸ் எக்ஸாக்ட் பண்ணி 5:40 வந்துருச்சு. 5:40 வந்து அதுவுமே கண்டினியூ பண்ணி என்னால் வந்து ஃபுல்லாக 21 முடிக்க முடியலண்ணே. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 58 நிமிஷம் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் 45 நிமிஷம் டார்கெட் வச்சுருந்தேன். 58 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஒர்க் அவுட்டை நான் எப்படி மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா Zone 2 மாற்றிக்கிட்டேன். ஈகோ பார்க்காம இப்போ வந்து நான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்வேன், 10 கிலோமீட்டரில் நான் யோசிச்சிட்டேன், வேணாம் இதுக்கு மேலே இது ஓடுறது வேஸ்ட்டு, 5 பேஸ் தொட முடியல, அப்புறம் போய் உட்காந்து அழுகு தான் போகிறோம், எதுக்கு இது வேஸ்ட்டாக ஓடிக்கிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து நம்ம வச்சுக்கலாம், இல்லைனா அடுத்த வாரம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசித்தேன். நான் பார்த்தா அப்புறம் யோசித்தேன், எதுக்கு இந்த ஒர்க் அவுட் இன்றைக்கி வந்து அதை பிளானை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஒரு தடவையும் ஃபெயிலியராகவே போட்டுக்கிட்டு இருக்கோம், ஓட முடியல அப்படின்னு போகிறேன். அதுவே எனக்கு ஒரு உறுத்தலாக இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், 21 ஓடிடுவோம், ஃபுல்லாகவே முடிச்சிருவோம். ஆனால் ஜோனை வந்து கூட்டிடுவோம், அதாவது ஜோனை கம்மி பண்ணிடுவோம், Zone 2 ஆக்கிடுவோம். இப்போ Zone 4 Zone 5 வரையும் போயிடுச்சுல, அதை Zone 2 ஆக்கிடுவோம் அப்படின்றது தான் என்னோட ஐடியா பண்ணி இன்றைக்கி ஏதோ Zone 2ன்னு இல்லை Zone 3ன்னு இல்லை 21 வந்து மினிமம் ஒரு ஸ்பீடில் ஓடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ முக்கியமான ஒரு விஷயம், இப்போ பேச போகிற 2 நிமிஷம் அது நல்லா கேட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ Zone 2 ரன்னிங்னா என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து எனக்கு வந்து 6 பேஸ் Zone 2 இருக்கலாம், நல்லா தூங்கலை சாப்பிடல, ஒரு ரெக்கவரி சரியாக இல்லைன்னா 6 7 கூட போகும். என்ன நல்ல ஒரு ரெக்கவரி இருக்குது அப்படின்னா எனக்கு 5:45 5:30 கூட எனக்கு ஈஸி பேஸ், அதாவது Zone 2க்குள்ளே வரும். ஒரு ஆள் ஹைட்டு வெயிட்டை பொறுத்து அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு அந்த கெப்பாசிட்டியை பொறுத்து ஹார்ட் ரேட் வந்து Zone 2 ஹார்ட் ரேட்டு அன்றைக்கி மாறிக்கிட்டே இருக்கும். எனக்கு வந்து 152 மேக்ஸிமம் 136லேருந்து 152 வரையும் அதுக்குள்ளே ஓடுறது Zone 2. இப்போ இன்னொரு ஆள் இப்போ என் ஃப்ரெண்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 144க்குள்ளே ஓடுறது தான் Zone 2 இருக்குது. இப்போ இந்த Zone 2 மெயின்டைன் பண்ணி வாரத்தில் 2 நாள் 3 நாள் வந்து கண்டிப்பாக 3 நாளாச்சு பண்ணணும். 7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர்னு நம்ம அந்த மைலேஜை அப்படியே கூட்டிகிட்டே போகணும். அதுவும் Zone 2க்குள்ளே ஓடி இருக்கணும். இது வந்து Zone 2 ப்ராக்டிஸ். இப்போ Zone 4 Zone 5 ப்ராக்டிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ 1000 மீட்டர் ஓடுறது, 400 ஓடுறது, இல்லை அப்படின்னா 1500 ஓடுறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து Zone 4 Zone 5ல ஓடணும். கிட்டத்தட்ட 170 ஹார்ட் ரேட்டு, 184 ஹார்ட் ரேட்டு, 180க்கு மேலே ஓடுறது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து 1/2 hour பண்ணுறது, 1 மணி நேரம் பண்ணுறது, இதுக்குள்ளே பண்ணுவோம். ப்ராக்டிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா Zone 2ல பண்ணணும், Zone 4 Zone 5ல பண்ணணும். இப்படியே மாற்றி பண்ணிக்கிறணும். ரிசல்ட்டாக ரேஸாக நம்ம 20 நாளைக்கு ஒரு தடவை 25 நாளைக்கு ஒரு தடவை ரேஸ் டெஸ்ட் பண்ணும்போது Zone 3ல பண்ணணும். இப்போ Zone 2யும் Zone 4யும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு Zone 3ல 20 நாளைக்கு ஒரு தடவை ரேஸ் பண்ணுறோம்ல. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா, Zone 2 ப்ராக்டிஸு சரியாக பண்ணுறது கிடையாது. Zone 4 Zone 3 அதுலேயே ப்ராக்டிஸ் பண்ணுறது. அப்புறம் வாரம் போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா Zone 5 ப்ராக்டிஸ், Zone 5ல போய் ரேஸை டெஸ்ட் பண்ணுறது. இப்படிலாம் பண்ணிங்க அப்படின்னா SSC GDயாக இருக்கட்டும், இப்போ நானாக இருக்கட்டும், நான் வந்து TCS மேராத்தனுக்கு TCS 10 கிலோமீட்டருக்கு ட்ரெயின் ஆகும்போது Zone 5 ப்ராக்டிஸ் தான் ஃபுல்லாக. ஏன்னா 45 நிமிஷத்தில் ஓடணும் அப்படின்றதுக்காக Zone 5லேயே ப்ராக்டிஸ் பண்ணி என்னோடய ஹார்ட் ரேட் எடுத்து ஒரு காலை எடுத்து வைக்கிறேன். ஒரு ஃபஸ்ட்டு கிலோமீட்டரில் எவ்வளோ போயிடுது, 160 117 போயிடுது ஆவரேஜ் ஹார்ட் ரேட்டு. அப்படி பார்க்கும்போது என்னால் கண்டினியூஸாக 10 கிலோமீட்டர் வந்து நான் நினச்ச பேஸில் அதை ஓட முடியல. அதை நான் கண்டினியூஸாக நான் நினச்ச பேஸில் ஓட முடியல. இதே இது நம்ம Zone 2ல ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம கிராஜுவலாக ஆரம்பிக்கலாம். 140 150 160ன்னு ஆரம்பித்து நம்ம அந்த த்ரெஷ்ஹோல்டு இல்லைன்னா டெம்போலேயே மெயின்டைன் பண்ணி Zone 3லேயே மெயின்டைன் பண்ணி ஒரு ரேஸை திருப்தியாக முடிக்கிறதுக்கு பேர் தான் ஒரு ரேஸ்ன்னு சொல்லலாம். அதுதான் பெர்ஃபெக்டாக நம்ம Zone 2 Zone 4 ட்ரைனிங், Zone 5 ட்ரைனிங்கை Zone 3ல அப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த Zone 2வும் Zone 4ம் யூஸாக இருக்குது. எல்லா நாளும் Zone 3ல ப்ராக்டிஸ் பண்ணி
Zone 5ல ப்ராக்டிஸ் பண்ணி Zone 2வே பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரேஸோட ரிசல்ட் கிடைக்காது. இப்போ 5000க்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா ஆனால் 5000ல ரிசல்ட் கிடைக்காது, 3000ல ரிசல்ட் கிடைக்கலாம், 1000ல ரிசல்ட் கிடைக்கலாம். இப்போ 10,000 ரெடியாக இருக்கீங்கன்னா 5000 ரிசல்ட் கிடைக்கலாம். நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து வேறு இடத்துக்கு, அதாவது வேறு ஒரு ஈவெண்ட்டில் போய் உட்காந்துரும். புரியுதா? அதனால நம்ம பண்ணுற ஒர்க் அவுட்டை கரெக்டாக ப்ராப்பராக இது அப்படின்றத பண்ணணும். முக்கியமாக தூங்கி எந்திரிக்கிறது, சாப்பிட்றது, ரெக்கவரி, இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த என்ன ஓடணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை அச்சீவ் பண்ண முடியும். இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் அது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம போட்ட எஃபர்ட் வேஸ்ட் ஆயிரும். சரியா? இப்போ எனக்கு வேஸ்ட் ஆகுது அப்படின்னா ஒன்றையும் அடிபட்டு லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டு நான் வந்து அதை கன்வே பண்ணுறேன் நான். ஸோ இது வந்து ட்ரையல் அண்ட் எரரில் நான் இது பண்ணுறேன். ஒரு ஆள் வந்து நீங்கள் லைஃப்பில் வந்து ஒரு கோலை அச்சீவ் பண்ணணுன்னு இருக்கும்போது இந்த ட்ரையல் அண்ட் எரருக்கு நேரம் இருக்காது. ஸோ அதனால் அப்படியே ஃபாலோ பண்ணி அதை அப்ளை பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் போய் வீட்டுக்கு போய்ட்டு என்ன ஃபுட் எடுத்துக்கிறேன், என்ன மாதிரி ரெக்கவரி எடுக்கிறேன் அப்படின்றத அதில் விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? பார்ப்போம். இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கேன்னா பாக்ஸிங் கிளாஸ் எடுக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கேன். என்னோட கோச் வந்து காளையார் கோயிலில் வந்து இப்போ சின்ன பசங்க ஒரு 2 பேர் வர்றாங்க. அவங்களுக்கு போய் நீ பேசிக் மட்டும் எடு அப்படின்ற மாதிரி காளையார் கோயில் பக்கத்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தள்ளி அது கொடுத்துருக்காரு. எனக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி, இது மூலியமாக எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்றதுனால சரி அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கேன். இது மாதிரி ஸ்கூல்ஸும் 2 ஸ்கூல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் போன வாரம் 2 வாரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது காளையார் கோயிலுக்கு இதான் நேற்று வந்து ஆளே இல்லாத கடையில் டீ ஏற்றுற மாதிரி வந்து சும்மா பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு யாருமே வரல. இன்னைக்கு 2 பேர் வரேன்ட்டு இருக்காங்க. பார்த்துட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்டு எனக்கு தெரிஞ்சதை பேசிக்காக சொல்லி கொடுத்துட்டு வர்றது தான் எனக்கு வேலை. ஜூனியர் கோச், பாக்ஸிங் கோச். நான் என்னென்னமோ பண்ணணும்னு நினச்சி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வாழ்க்கையில். சரி பார்ப்போம். இன்றைக்கி மத்தியானம் போய் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போனேன். வீட்டில் காலையிலேயே சாப்பிட்றது 2 தோசை சாப்பிட்டேன். அப்புறம் மட்டன் கொஞ்சம் எடுத்தது, மட்டன் சாப்பிட்டேன். நல்லா பசி வந்து இன்றைக்கி 2000 கலோரி கிட்ட கரைச்சதுனால பசி தாங்க முடியல. என்னத்தையாச்சும் போய் சாப்பிட்ருவேன் போல. இந்த ஸ்நாக்ஸு, அதாவது ஜங்க்கு, வடை, பப்ஸு, ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடணும் போல தோணுது. முடிஞ்சளவு கண்ட்ரோல் பண்ணி இருக்க பார்க்குறேன் இன்றைக்கி. இந்த காளையார் கோயிலில் இந்த பார்க் தான். அது பார்க் தெரியுதா? இங்கே தான் எடுக்க போகிறேன். இது என்னோடய தனிப்பட்ட முறையில் எடுக்கிற முதல் கிளாஸு. ஒரு நாட்டு பார்ப்போம். கிளாஸை முடிச்சுட்டு வரேன். பாக்ஸிங் கிளாஸ் போயிட்டு வந்துட்டேன். மணி 7:30 ஆயிடுச்சு. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகும். ஃபோன் பேசிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணேன். இன்ஸ்டாகிராமில் வந்து ட்ரைனிங் ஷெட்யூல் எடுக்கிறேன் அப்படின்றத போட்டேன். நிறையா கால்ஸு நிறையா பேசியிருந்தேன். நான் எல்லாத்தையும் எப்படி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி ட்ரைனிங் ஷெட்யூல் ஒரு ஆளுக்கும் பார்த்து ஃபாலோ பண்ண போகிறேன்றது தெரியல. அதுவே கொஞ்சம் பயமாகி போச்சு. நம்ம வாட்டுக்கு சொல்லிட்டோம். இப்போ வேறு நிறைய கால் வருது. காசு வாங்குறது ரெண்டாவது. இப்போ அவங்கள அனலைஸ் பண்ணி அவங்களுக்குன்னு தனித்தனியாக ஒருத்தவங்களுக்கு ஒர்க் அவுட் கொடுக்கணும் அப்படின்னா அது என்ன சொல்கிறது, ஆர்கனைஸ் பண்ணி பண்ணணும். ஒரு ஆளுக்கு ஒரு டைம் இருக்கும். இந்த டயத்தில் நான் ஒர்க் அவுட் கொடுக்குறேன் அப்படின்றத ஃபாலோ பண்ணி கொடுக்கணும். அதை நோட்டு போட்டு எழுதணும். அது அந்த வேலையை நான் பார்த்துருவேன். அது எப்படி சொல்கிறது அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என்னால் ஒரு 5 பேர் வரையும் ஃபாலோ பண்ண முடியும். 10 பேர் 20 பேர் அப்படின்னா எனக்கு அவ்வளோ பேர்த்த மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு இன்னும் இதாகலை. அந்தளவுக்கு தெரியல எப்படி குரூப்பாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு. அதுதான் கொஞ்சம் ஒரு பதட்டமாக இருக்குது. சரி பார்ப்போம். இன்றைக்கி ஏதோ போச்சு. பாக்ஸிங் கிளாஸ் போயிட்டு வரல. இதுக்கு வந்து பெர் ஹெட்டுக்கு 500 சார்ஜு. சின்ன பசங்க தான், அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுற மாதிரி ஒரு இது. பார்ப்போம். இது சனி ஞாயிறு மட்டும் ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி. ஒரு எத்தனை பேர் வர்றாங்களோ அத்தனை பேர் கூட நான் ஃபீஸ் எடுத்துக்கோங்க, நீங்கள் கிளப்பு மூலியமாக போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுதான் இன்றைக்கி பண்ணது. ஃபுட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எது கிடைக்கிறது தான் சாப்பிட்டுட்ருக்கேன். இதுக்குன்னு எதுவும் சாப்பிடல. ஏன்னா அந்த மாதிரி மெட்டபாலிசம் செட் ஆகிடுச்சு எனக்கு. நார்மலாக என்ன சாப்பிட்றேனோ அதை தான் சாப்பிட்றேன். கொஞ்சம் பசி அதிகமாக இருந்தால் சோறு அதிகமாக சாப்பிடுவேன், அவ்வளோதான். இன்றைக்கி ஜங்க் எதுவும் சாப்பிடல, ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிடல. ஆனால் பசி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. கொடூர பசியாக இருக்குது.
அப்போ இப்படியாச்சும் அம்மா என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே படுக்கிறது தான் வேலை. ஓகேவா, பாய்.